ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஜெயக்குமார். இந்த வீடியோவில் பீட்டர் இங்கிலாந்தோட ஒரு வாட்ச் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்சை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 தான் இந்த வாட்சோட ப்ரைஸ் இருக்கும். ஸோ இந்த வாட்சை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் இந்த வாட்ச் நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வாட்சோட கம்ப்ளீட் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஸோ பேக்கேஜிங் அப்புறம் பாக்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் நான் ஃபேஸ் பண்ணல. நான் ஆர்டர் பண்ணல 1 ஆர் 2 டேஸில் இந்த வாட்ச் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1545 இருக்கும். ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு 700-800 கிடைக்கும். ஸோ பேக்கேஜ் வந்து எந்த குறை சொல்கிற மாதிரி இருக்கும், க்ளீனாக நீட்டாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாட்சை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இந்த மூடியில் வந்து பீட்டர்லாம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கும் பீட்டர் இங்கிலாந்து தான் இருக்கும். ஆனால் லீகலாக ரைட்ஸ் வாங்கி டைமக்ஸ் பிராண்ட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறான்ற மாதிரி வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ டைமக்ஸ் பிராண்ட் நேம்லாம் எங்கேயுமே இருக்காது, ஒன்லி பீட்டர் இங்கிலாந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரீமியம் உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ நார்மல் வாட்சுக்கும் இந்த ப்ரீமியமான வாட்சுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நீங்கள் ஏதாச்சும் நார்மல் வாட்ச் கட்டி பழகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாட்ச் நீங்கள் கட்டும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு டேக் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த வாரண்டி டேக், அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் டேக் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கூட ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்கேஜ் வந்து பாக்ஸ்குள்ளே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ ஏதாவது டேமேஜ்னா நீங்கள் ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு உங்களை நீங்கள் வாட்ச் வாங்கினதுக்காக ஒரு தேங்க்யூன்ற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் பேக்கேஜ். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டேமேஜ் எந்த இதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப க்ளீன் நீட்டாக தான் இருக்கும். இது ஒரு ப்ரைஸ் டேக், வாட்சோட ஐடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் பேக்கேஜிங். பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக நம்ம வாட்சை பார்த்துடலாம். வாட்ச் நமக்கு இந்த வாட்ச் வந்து ரொம்ப கொஞ்சம் தின்னாக இருக்காது, ரொம்ப ஸ்லிம்மாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் குவார்ட்ஸ் மூவ்மெண்ட் வாட்ச் கட்டி பழகிருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் நீங்கள் கட்டும்போது கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் கட்டி பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த வாட்சோட அவுட்லுக், ஃபினிஷிங், அப்புறம் இந்த ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக எங்கேயாச்சும் கட்டி போனால் கட்டி போகலாம், இல்லை ஃபார்மலாக கட்டி போனாலும் கட்டி போகலாம், இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போகிறீங்கனாலும் அங்கேயும் நீங்கள் கட்டிட்டு போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த வாட்ச் நீங்கள் சூட்டபுளாக தான் இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ரெகுலராக. இந்த பெல்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணல. நீங்கள் நார்மல் வச்சு வாங்குனீங்க அப்படின்னா அதோட பெல்ட்டுக்கும் இதோட பெல்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் நல்லாவே தெரியும். இந்த பின்னு கூட ரொம்ப நல்ல ஃபினிஷிங் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவும் டேமேஜ் நான் நோட்டீஸ் பண்ணல. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. பெல்ட் ரொம்ப தின்னாகவே இருந்துச்சு. ஸோ எவ்ரிதிங் எல்லாமே குட்டு தான். இன்ன வரைக்கும் நான் எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணல. கொஞ்சம் வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் கட்ட கட்ட நீங்கள் பழகிடுவீங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பேக் இருக்குன்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் தண்ணிலலாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். ஏதாவது மழையில நனைஞ்சிட்டீங்க, இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது தண்ணி படுது அப்படின்னா அந்த இடத்துல இது வந்து வேலை செய்யும். அதுக்காக ரொம்ப தண்ணி ஆழத்தில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ச் ஓடாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். இந்த 1, 2, 3 எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் கோடு மட்டும் போட்டிருப்பாங்க. பீட்டர் இங்கிலாந்துன்னு ஒரு லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெட் அண்ட் கிரீன் அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிசைனை பார்த்தே நான் வாங்கினேன். ஸோ சிம்பிளாக இருக்கும். ஸோ வேற எந்த ஒரு ம், எதுவுமே இல்லாமல் சிம்பிள், யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாசிக்கல் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த நான் வாட்ச் வாங்கினேன். நீங்களும் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரைஸ் கண்டிப்பாக ஒர்த்து தான் வாட்ச்சு. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டயலும் இந்த 20, 25 ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டயல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது கரெக்டான சைஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் ரொம்ப கரெக்டான சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோல